வண்ணங்கள் பலவான அண்டங்கள் தந்திட்ட மாதவா போற்றி போற்றி. விண்ணிலோர் ஸ்ரீதேவி மண்ணிலோர் பூதேவி நாயகா போற்றி போற்றி. எண்ணற்ற உயிர்களும் தன்னுருவமாய்க் கொண்ட எந்தையே போற்றி போற்றி. கண் பெற்ற பயனுன்னை காண்பதே என நின்ற கார்வண்ணா போற்றி போற்றி. பூமாதேவி பூவுலகை தாங்கும் தாயே, பூமாதேவி பூவுலகை தாங்கும் தாயே, பொறுமையின் உறைவிடமே குணங்களின் நிறைகுடமே போற்றுகிறோம் உன் பாதம். பொன்னும் மணியும் போற்றும் நவரத்தினமும் உண்ணும் உணவுடனே பருகிடும் நன்னீரும் உன்னகத்தே கொண்டு மண்ணுயிர் வாழ வைக்கும் அன்னையே உன் காலடியில் அனுதினம் பணிகின்றோ. பச்சை பசும் புல்லும் மேனிக்கு பட்டாடை பாய்ந்தோடும் நதிகள் உன் கழுத்துக்கு முத்தாரம் எல்லோருக்கும் சமமாக இடம் தந்து ஆதரிக்கும் அன்னையே உன் காலடியில் அனுதினம் பணிகின்றோ. அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன் அமரர் தலைவன் தேவேந்திரன் அசுரரை வென்ற தேவேந்திரன் தேவர் தலைவர் தேவேந்திரன். வெற்றி வெற்றி. உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலனே, 33 தேவர்களின் தலைவனே, தேவேந்திரனே, தங்கள் வெற்றியை கண்டு தரணி முழுவதும் வியந்து பாராட்டுகிறது. உங்களுக்கும் அதில் பங்குண்டு வாயுதேவா. உன்னால் உருவான சண்டமாருத சுழிக்காற்று அண்டங்களை எல்லாம் கலங்க வைத்தது. வருணதேவனால் உண்டான பெருவெள்ளம் அசுரர்கள் அனைவரையும் மூழ்கடித்து விட்டது. அக்னி தேவனோ அதை எப்படி சொல்வேன்? கொழுந்து விட்டெறிந்த நெருப்பில் விழுந்து மடிந்தவர்கள் எத்தனை பேர்? உண்மைதான். இனி நம்மை எதிர்ப்பதற்கு எவருமே இல்லை. நாராயண நாராயண. நாரதர் வருகிறார். வரட்டுமே. ஏதோ எதிரியே வருவது போலவா பயப்படுகிறாய்? இவர் வந்தாலே போதாதா? நாராயண.
நாராயண நாராயண. என்ன, என்னை பற்றி ஏதோ தீவிரமாக விவாதிப்பது போல் தெரிகிறது. ஆமாம் நாரதரே, எங்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள தாங்கள் வரவில்லையே என்று பேசிக் கொண்டிருந்தோம். உங்கள் வெற்றி விழாவா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? தேவேந்திரா, வெற்றி களிப்பில் உற்ற துணையாய் விளங்கும் மகாவிஷ்ணுவை வணங்க மறந்து விடாதீர்கள். அமரர்களின் துயர்களை துடைக்க அவர் எடுத்த அவதாரங்கள் தான் எத்தனை. மச்சமானார், கூர்மமானார், விகார வடிவம் கொண்ட வராகமானார், விசித்திர வடிவம் கொண்ட நரசிம்மமானார், ஏன் அண்ட சராசரமெங்கும் வியாபித்திருக்கும் அந்த விஸ்வரூபி சின்னஞ்சிறு வாமனனாய் வந்து கையேந்தி நின்றார். இத்தனையும் எதற்காக? இந்த தேவர்களை காப்பதற்காக. அதனால் திருமாலை துதிக்க ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதுவும் சரிதான். ஆனால் நாங்களும் நாரதரிடம் பம்பு வைத்துக் கொள்ளாதீர், அது நாராயணர் வரை சென்றுவிடும். ஆமாம் ஆமாம், நாரதர் கலகம் புரிவதற்கு நாமே ஒரு காரணத்தை உருவாக்க வேண்டும். என்ன அங்கே முணுமுணுப்பு? உங்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாரதர் வந்தால் போதும், அது அந்த நாராயணரே வந்து ஆசி புரிந்ததற்கு சமம் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் ஆமாம், அதேதான். நாரதரே, இனி அமரர் வாழ்வில் அசுர பயம் என்பதே கிடையாது. ஏனென்றால் இனி எங்களை எதிர்ப்பதற்கு அசுரர்களே கிடையாது. நவ கிரகங்களில் ஒன்றாக அமர்ந்து நவ நிதியங்களையும் வாரி வழங்கும் சுக்கிர பகவானே வணக்கம். யார்? ஹயகிரீவன், முராசுரன், பஞ்சகன். அசுரகுலத்தை தழைக்க வைக்க பூமியில் நிலைத்திருக்கும் வீர தளபதிகள். அடுத்தடுத்து நடந்த தேவாசுர யுத்தத்தில் நீங்களாவது உயிர் பிழைத்து வந்தீர்களே, இதுவே எனக்கு போதும். குருதேவா, தங்கள் ஆசீர்வாதத்தால் நாங்கள் தப்பி பிழைத்தோம். ஆனால் இருந்து நாங்கள் சாதிக்கப் போவது என்ன குருதேவா? ஈரேழு லோகங்களையும் நடுநடுங்க வைத்த ஹிரண்யாட்சர்களை கொன்று விட்டார்கள். ஒரே நம்பிக்கையான மாபலி சக்கரவர்த்தி பாதாளத்தில் போட்டு அழித்து விட்டார்கள். தலைவனில்லாத அசுரகுலம் இனி எப்படி வாழ முடியும்? நம்மவர்களை எல்லாம் வஞ்சகமாக கொன்ற அந்த கொடியவர்களை எப்படி பழிவாங்க முடியும்? ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் புரிந்து அற்புதமான வரங்களை பெற்ற அசுரகுல தலைவர்களை எல்லாம் அவதாரங்கள் பல புரிந்து அழித்து விட்டாரே அந்த நாராயணன். இனி நாங்கள் யார் துணையில் வாழ்ந்திருப்போம் குருதேவா? ஏன்? அந்த நாராயணன் பெற்ற மைந்தனையே நமக்கு துணையாக்கிக் கொள்வோம். என்ன? குலப்பகைவனின் மைந்தன் நமக்கு துணையாவதா? பகைவனின் மைந்தன் தான், ஆனால் பிறக்கும் போதே அசுரனாக பிறந்தவன். அது எப்படி முடியும்? ஏன்? முருக வேளை தந்த சிவபெருமான் நெற்றிக்கண் நெருப்பிலேயே ஜலந்தராசுரன் தோன்றவில்லையா? இதே திருமால் யோக நித்திரை புரிந்த போது அவனிடமிருந்து அசுர தன்மையோடு தோன்றிய மது கைடவர்கள் அவனையே எதிர்க்கவில்லையா? அப்படித்தான் இந்த நரகாசுரனும் தோன்றியிருக்கிறான். நரகாசுரன்? நரகாசுரன் அவரை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். அன்றொரு நாள் பிரளயத்தை உருவாக்கி பூமாதேவியையே பூப்பந்தாக உருட்டி விளையாடினானே இரண்யாட்சகன். அப்போது பூலகம் பூமண்டலம்
இந்த பூமியில் இருந்து கொண்டுதானே முனிவர்கள் வேள்விகள் நடத்துகிறார்கள். அந்த வேள்வியின் பலனாக கிடைக்கும் அவிர்வாகத்தை உண்டுதானே தேவர்கள் அசுரர்களை அழிக்கும் ஆற்றலை பெறுகிறார்கள். இந்த பூமியை இங்கே இல்லாமலே செய்து விடுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீதேவிக்கு பக்கத்தில் இந்த பூதேவிக்கு இடம் தந்த பக்தவத்சலா, இன்று எனக்கு நேர்ந்திருக்கும் துன்பத்தை அறியாமல் போய்விட்டீர்களா? யோக நிதிரை பிரியும் தங்களது அரிதுயில் ஆழ்ந்த துயிலாகிவிட்டதா? பிரளயம் நேர்ந்ததோ என உயிர்கள் எல்லாம் பரிதவிக்கும் குரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? காலை பிடித்துக் கொண்ட முதலிடமிருந்து தப்பிக்க ஆதி மூலமே என்று யானையின் குரல் கேட்டு ஓடி வந்தீர்களே. இன்று இரண்யாட்சகன் என்னை அலைக்கழிப்பதைக் கண்டு காப்பாற்ற மனமரவில்லையா? அபயம் அருளுங்கள் பிரபு, அபயம் அருளுங்கள். மடு நடுவில் முதலையது வருகையென உரை புகழ ஒரு நொடியில் வந்த இறைவா, கமல மலர் தன்னையுறையும் திருமகளின் அருகிலுற அடியவளை ஏற்ற தலைவா, அசுரன் அவன் கொடுமை தனில் புவி முழுதும் கடல் அடியில் முழுகியதும் அறிந்திடாயோ. அசுரன் அவன் கொடுமை தனில் புவி முழுதும் கடல் அடியில் முழுகியதும் அறிந்திடாயோ. அரை நொடியில் துணைவி இவள் துயர் முழுதும் களைவன் என
अभ्युद्धरन्नथधरा दशनाग्रलग्नमुस्ताङ्कुराङ्कित इवाधिकपीवरात्मा उद्धूत घोरसलिलाज्जलतेरुतञ्चन् क्रीडावराहवपुरीश्वर पाहि पाहि। திருமாலி ஸ்பரிசத்தால் உருவான குழந்தை, என் குழந்தை. இது என்ன பயங்கர சிரிப்பு! என் குழந்தை அசுராம்சமா? பூமாதேவியான என்னாலேயே இவன் பாரத்தை தாங்க முடியவில்லை. ஆதிவராகமூர்த்தியாக அடியாளை வாழ வைக்க வந்த தெய்வம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை காலமெல்லாம் தங்கள் அன்புக்காக காத்திருந்த எனக்கு தங்கள் அடையாளமாக ஒரு மைந்தனை தந்தீர்கள். ஆனால் அதற்காக மகிழ முடியாதபடி அவன் அசுர அம்சமாக தோன்றியிருக்கிறானே. பூமாதேவியின் புதல்வன் அசுரன் என்று சொன்னான் அண்ட பகிரண்டங்களும் கைகொட்டு சிரிக்குமே. இதனால் ஏற்படும் பழி எனக்கு மட்டுமல்லவே, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தேவனுக்கு பகையாக ஒரு அசுரனை தோற்றுவித்தார் என்று உலகமும் தங்களை பழிக்குமே. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஏன் தந்தீர்கள்? இவன் அசுர அம்சமாக பிறந்ததற்கு என்ன காரணம்? பூமாதேவி, கலங்காது. நான் வராக ரூபம் எடுத்து இரண்யாட்சகனோடு கடுமையாக யுத்தம் புரிந்தபின் இரத்தக்கரையோடு உக்கிரமூர்த்தியாக உன்னை தீண்டியதால் இவன் இப்படி அசுர அம்சமாக தோன்றியிருக்கிறான். இவனது அசுரத்தன்மையால் எவருக்கும் எந்த தீங்கும் நேராதபடி எப்படி பாதுகாப்பேன்? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதோ அவன் அருகே அவனுடனேயே தோன்றி வந்த வைஷ்ணவாஸ்திரம் கிடப்பதைப்பார். அதை அவனுக்கு தெரியாமல் மறைத்துவிடு. அவன் அமைதியின் வடிவமாக உனக்கு அடங்கிய பிள்ளையாக மாறிவிடுவான். அது போது பிரபு, அது போது. தாங்கள் தந்த வரப்பிரசாதமாக ஏற்று நம் மைந்தனை சாந்த சுரூபியாக வளர்க்கிறேன். உனது விருப்பம் நிறைவேறட்டும். நீ இரண்யாட்சகன் செய்த கொடுமையால் ஹிம்சைக்கு ஆளான நிலையில் தோன்றிய மகன் என்பதால் ஹிம்சை எனும் பொருள் கொண்ட நரகன் எனும் பெயரை சூட்டுவாயார். தங்கள் ஆணைப்படியே நடந்து கொள்கிறேன் பிரபு. தேவி, எச்சரிக்கையாக இரு. பல்பிடுங்கப்பட்ட நாகம் தன் நச்சுத்தன்மையை அறியாதது போல் வைஷ்ணவாஸ்திரத்தை தன் கரத்தில் எடுக்காதவரை அவன் தன் அசுரத்தன்மையை அறிய மாட்டான். எடுத்துவிட்டால் அதற்கு பின் நேரும் விளைவுகளுக்கு நீயே பொறுப்பேற்க நேரும். இப்படி எடுத்துச் சென்ற குழந்தையை பூமாதேவி மிகுந்த பாசத்தோடு வளர்த்து வந்தாள். அத்தோடு திருமால் சொன்னபடி மகனுக்கு நரகன் என்னும் பெயர் சூட்டினாள். 5ஆம் வயதில் வாழ் பிடிக்க வேண்டிய கரத்தில் வேத நூல் கொடுத்து தியானம் செய்ய வைத்தாள். ஓடி விளையாட வேண்டிய பருவத்திலே, வேலெடுத்து வீச வேண்டிய நேரத்திலே மலர் எடுத்து வீசி திருமாலை துதிக்க வைத்தாள். அசுர குலத்துக்கே குருவான என்னிடம் பிள்ளையை அனுப்பாமல் சாத்வீகத்தை போதிக்கும் ஒருவரை குருவாக நியமித்தாள். இப்பொழுது அவர் எங்கிருக்கிறார்?
பூமாதேவியின் மாளிகையில் யாருடனும் தொடர்பில்லாமல் வாழ்ந்து வருகிறான். எங்களுக்கு அபயமளிக்க ஏன் அவர் இன்னும் வரவில்லை? வரக்கூடிய நிலையில் அவன் இல்லை. அப்படி என்றால் அவனுக்கே அவனை யாரென்று தெரியாது. தனது வலிமை, உரிமை, தலைமை எதையுமே அவன் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம்? மகன் தனது அசுரத்தன்மையை உணர்ந்து விட்டால் எந்த கணத்திலும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவான் என்று பூமாதேவி அவனை அப்படி வளர்த்து வருகிறாள். இப்போது நாம் என்ன செய்வது? எப்படியாவது அவன் தன் அசுரத்தன்மையை உணரும்படி செய்ய வேண்டும். அப்புறம் அவன் இந்த அகிலத்தையே உங்களுக்கு சொந்தமாக்கி விடுவான். அதற்கு வழி வைஷ்ணவாஸ்திரம். வைஷ்ணவாஸ்திரம். ஐகிரி வா, அருகில் வா. இதை அவன் தெரிந்து கொண்டால் போதும், அடுத்த கணமே அவன் புறப்பட்டு விடுவான். வாழ்க்கையும் குருதேவா. வெற்றியோடு திரும்பி வாருங்கள். नारायणाय नमः। ओम 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 नारायणाय नमः। வண்ணங்கள் பலவான அண்டங்கள் தந்திட்ட மாதவா போற்றி போற்றி. விண்ணிலோர் ஸ்ரீதேவி மண்ணிலோர் பூதேவி நாயகா போற்றி போற்றி. எண்ணற்ற உயிர்களும் தன்னுருவமாய்க் கொண்ட எந்தையே போற்றி போற்றி. கண் பெற்ற பயனுன்னை காண்பதே என நின்ற கார்வண்ணா போற்றி போற்றி. அங்குதான். வாருங்கள். மைந்தா, அம்மா, இன்று நெடுநேரம் தன்னை மறந்து தியானத்தில் மூழ்கிவிட்டாயே. உண்மைதான். சர்வசரண்யனான எம்பெருமானின் தேஜோமயமான திவ்ய மங்கள சொரூபத்தை தரிசிக்கும் பொழுது என் தேகமெல்லாம் சிலிர்க்கிறது தாயே.
மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். எனக்கோ பிதாவே தெய்வமாகி இருப்பதால் இருவரையும் ஒரு வடிவில் காணும் மகிழ்ச்சியில் நான் என்னையே மறந்துவிட்டேன். மைந்தா, உன் பித்ருபக்தியை கண்டு என் இதயம் பூரிப்படைகிறது. எவரிடமிருந்து ஆதி யுகத்தில் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றனவோ, எவரிடத்தில் யுகத்தின் முடிவில் மீண்டும் சென்று மறைகின்றனவோ, எவர் உலகை தாங்கிக் கொண்டு எங்கும் வியாபத்து நிற்கும் ஜெகநாதனோ, அவரே உனக்கு தந்தையாக விளங்குகிறார் என்பது உனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். ஆமாம்மா, அதை நினைத்து நினைத்து நான் ஆனந்த பரவசமாகி விடுகிறேன். சத்துவ குணத்தோடு நித்தமும் அவரை நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதை தவிர எனக்கு வேறு பணி ஏதுமில்லை. சரியாக சொன்னாய் மைந்தா. இறைவனின் ரூப தரிசனத்தைப் போலவே திருநாம மகிமையை கேட்பதும் சிறப்பானதல்லவா? அதை சொல்வதற்காக உன் குருநாதர் அப்பொழுதே வந்துவிட்டார். அப்படியா? குருநாதர் என்பவர் சாஸ்திரங்கள் என்னும் கடல் நீரை திரட்டி வைத்திருந்து போதனை என்னும் மழையாக பொழியும் மேகத்தை போன்றவர் அல்லவா? அவரை ஒரு கணம் கூட காக்க வைப்பது முறையாகாது. இதோ செல்கிறேன் தாயே. ஐயக்கிரிவரே, இது என்ன விந்தை! வீரத்தின் வடிவமாக நம் தலைவரை சந்திக்கப் போகிறோம் என்று நினைத்தால் தியானத்தில் அமர்ந்திருக்கிறாரே. நம் எதிரியின் பெயரை ஜபித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் எப்படி நமக்கு தலைவராக முடியும்? காலமெல்லாம் சாதுவாக வாழ்ந்தவர் ககரத்தை சாடும் வீரனாக எப்படி மாறுவார்? மறைக்கப்பட்ட திரைகளை விலக்கிவிட வேண்டும். அழுத்தப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு வழி? அவரது நிலை என்ன என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், அருகில் சென்று மறைந்து நின்று கவனிப்போம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்கிறார்களே, அது எப்படி? அந்த பச்சை வண்ண நெடுமாலை போலவே உலகம் முழுவதும் பசுமை நிறைந்திருக்கிறது. அதனால்தான் பரமபதநாதனான பரந்தாமன் கல்யாண குணங்களை கொண்ட புருஷோத்தமன். அது என்ன கல்யாண குணங்கள்? அவர் அடிக்கடி கல்யாணம் செய்து கொள்வாரா? அது அப்படி அல்ல. வாத்சல்யம், சுவாமித்துவம், கௌசல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி ஆகிய சுவாமியின் 6 குணங்களைத்தான் கல்யாண குணங்கள் என்று சொல்வது வழக்கம். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் அடியவர் வேண்டும் போதெல்லாம் அருள் தர விரைந்து சென்று சிஷ்ட பரிபாலனம் புரிகின்றார். அப்படி என்றால்? அப்படி என்றால் இப்படி குறுக்கே கேள்வி கேட்டால் எப்படி? சிஷ்ட பரிபாலனம் என்றால் அதுதான் சிஷ்ட பரிபாலனம். எப்படி? என்ன ஓஹோ? புரிந்தது போல் பாவனை செய்கிறாயா? சொல்கிறேன் கேள். அதாவது பக்தர்களுக்கு அருள் புரிந்து பரிபாலித்தல் என்று பொருள். அது மட்டும் தானா? அற்புத அவதாரங்கள் புரிந்து துஷ்ட நிகிரகம் புரிகின்றார். அதைத்தான் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் என்கிறோம். துஷ்ட நிகிரகம் என்றால்? அசுர சக்திகள் மேலோங்கும் போதெல்லாம் அதை அழிப்பது என்று பொருள். அசுர சக்தி என்றால்? இப்படி கேள்வி கேட்டே என்னை கொண்டு விடுவாய் போல இருக்கிறது. சொல்கிறேன் கேள். அசுரர்கள் தாங்கள் பெற்ற அற்புத வரங்களாலும் அரிய பலத்தாலும் அண்டங்களையே நடுநடுங்க வைத்தார்கள். கருணாமூர்த்தியான எம்பெருமான் சாரங்கம் என்னும் வில், நந்தகம் என்ற வாள், கௌமோதிகி என்ற கதாயுதம், பாஞ்சசன்யம் என்னும் சங்கு, சுதர்சன சக்கரம் ஆகிய பஞ்சாயுதங்களை ஏந்தியுள்ளார். அப்படி அவர் யாரையெல்லாம் வதம் செய்தார்? சோமகாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவரையே வென்று சதுர்வேதங்களையும் கவர்ந்து சென்று சமுத்திரத்தில் மலர்த்தி வைத்து விட்டார். அசுரனின் அற்புத ஆற்றலை கண்டு மைந்தா, இந்த குருநாதருக்கு காணிக்கை செலுத்தும் நாளல்லவா, சென்று எடுத்துக்கொண்டு வா. குருதேவா, என் மைந்தனிடம் எந்த அசுர வரலாற்றையும் சொல்லக்கூடாது என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். மன்னித்து விடுங்கள் தாயே. துஷ்ட நிகிரகம் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்ல போய் தங்கள் இஷ்டத்திற்கு மாறாக எதையோ சொல்லி இந்த கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டேன். போதும், இனி இந்த தவறை செய்யாதீர்கள். ஆக்கலும் காத்தலுமான எம்பெருமானின் அருட்பபாவங்களை பற்றி 1000 ஆண்டுகள் பேசலாமே. அதை விடுத்து அழித்தல் என்ற நிகிரகம் பற்றி பேச ஆரம்பித்தாலே எதை அழித்தல் என்ற கேள்வி பிறந்து விடுமே. உண்மைதான் தாயே. இதை செய்யாதே என்று ஒரு தீய காரியத்தை பற்றி சொல்வதை விட இதை செய் என்று ஒரு நல்ல காரியத்தை பற்றி சுட்டி காட்டுவதே நன்மை பயக்கும். வீரம், யுத்தம், ரத்தம் என்ற வார்த்தைகளை என் மைந்தன் காதுகளில் விழக்கூடாது. அவன் தனக்குள்ளே கனந்து கொண்டிருக்கும் மனம் சிறிய பொறிப்பட்டாலும் நெருப்பாக மாறிவிடுவான். கதிரவனை பற்றி கொண்ட ராகு போல்
எவர் வந்து என் மகனை பற்றிக் கொள்வார்களோ என்று நானே கலங்கி நிற்கிறேன். நீங்களே அதற்கு காரணமாக அமைந்து விடாதீர்கள். குருதேவா, இதோ காணிக்கை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் என்ன? வாட் போர்? யாருக்கு யார் வல்லவன் என்பதை நேருக்கு நேர் தீர்மானிக்கும் வீரப்போர். வீரம்? ஆம், வீரம்தான் வாழ்க்கை, வீரம்தான் வெற்றி, வீரம்தான் புகழ். வீரமில்லா வாழ்வில் சாரமில்லை. வீரமற்ற யாரையும் ஆண்மகன் என்றே அகிலம் ஒப்புக்கொள்வதில்லை. அவர் கையில் காயம் பட்டு ரத்தம் வருகிறது. வரட்டுமே. வீரர்களுக்கு மேனியில் பொங்கும் ரத்தமே ஜீவ ஊற்று. வீர விருட்சத்தின் வேருக்கு அதையே நீராக ஊற்றி வெற்றிக்கனியை பறிக்கிறார்கள். அப்படியா? ஆமா. போர்க்களம் என்னும் பார்க்கடலில் வாழ் என்னும் மந்திரகிரி வலையை இட்டு கடைபவர்கள் வெற்றி என்னும் அமிர்தத்தை பெற முடியும். போர்க்களமா? அப்படி என்றால் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் தங்கள் போர் திறனை காட்டிடும் படுகளும், அங்கே குருதி சேற்றிலே குறையுடலம் முதக்கும், அழுபட்ட சிரங்கள் வெறியோடு பார்க்கும். அந்த ஆயிரம் ஆயிரம் பிணங்களின் மேல் அலட்சியமாக நடப்பவன் தான் சாதனைகள் புரியும் வீரனாக முடியும். அவன் கால்கற்றின்ற இடமெல்லாம் மண்ணுலகில் வெற்றி கொடி பறக்கும். அவன் கைகள் விண்ணுலகிலும் வீரத்தின் சின்னத்தை பொறிக்கும். இதோ இந்த அம்பு பாய்ந்து வரும் எதிரியின் உயிரை பறிக்கும். அந்த காய்த்த மரம் கருகி போவதைப் போல சின்னஞ்சிறிய அம்பு நெருப்பாக மாறி அந்த காய்ந்த மரத்தை எரித்து விட்டதே. இது சாதாரண அம்பல்ல, அக்னியாஸ்திரம். அக்னியாஸ்திரம்? இது மட்டுமல்ல, மழையை பொழிய வைக்க வருடாஸ்திரம், சூறைக்காற்றை வீசி ஒரு வாயுவாஸ்திரம், நாகாஸ்திரம், கருடாஸ்திரம், மோகாஸ்திரம், மேகாஸ்திரம், இன்னும் எத்தனையோ உண்டு. இது என்ன அஸ்திரம்? இது அஸ்திரம் அல்ல, சஸ்திரம். அப்படி என்றால் நம் கையிலிருந்து விடுபட்டு சென்று பகைவனை கொள்வது அஸ்திரம். கையில் பிடித்தபடியே
பகைவனை நெருங்கி போராட பயன்படுத்தும் வாள், கட்டாரி, கதை முதலியவை சஸ்திரம். ஒரு வீரன் என்பவன் அஸ்திர சஸ்திரம் இரண்டிலும் ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு வீரனுக்கு பெருமை. இதோ நீயும் பயன்படுத்தி பாரேன். இதோ வில், இதையாவது முயற்சித்து பாரேன். இது 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 எல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். வாருங்கள் நாரதரே. தாயே, பொறுமையின் வடிவமான பூமாதேவி ஏதோ கலக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. அதுதானே கேட்டேன். தங்கள் குழப்பத்தை பார்த்தால் எங்கே நரகன் தான் அசுரன் என்பதை உணர்ந்து விட்டானோ என்று சந்தேகமாக இருந்தது. நாரதரே, மன்னிக்க வேண்டும் தேவி. எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாதது போல் ஏன் நாடகம் ஆடுகிறீர்கள்? நாம் எல்லோருமே அதைத்தானே தேவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவை கூத்தை நடத்தி கொண்டிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணர். அவர் கயிற்றை மாற்றி போட்டு மரப்பாவையை நகர்த்தும் பொழுது எது எப்படி மாறும், யார் எதுவாக மாறுவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படியானால் என் மைந்தன் விஷயத்திலும் ஏதாவது விபரீதம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அப்படி நான் சொல்லவில்லை தாயே, இப்போது நீங்கள் தான் சொன்னீர்கள். தேவி, மீன் குஞ்சுக்கு யாரும் நீந்த கற்றுக் கொடுப்பதில்லை, புலிக்குட்டிக்கு யாரும் பாய கற்றுக் கொடுப்பதில்லை. இவையெல்லாம் அவைகளின் இயல்பான குணங்களாக, பிறப்பின் அம்சங்களாக தாமாகவே வந்து விடுகின்றன. அதாவது என் மைந்தனுக்கும் அவனது அசுர அம்சத்திற்குரிய குணம் இயல்பாகவே வந்துவிடும் என்கிறீர்களா? நாராயணா, இது என்ன தாயே வம்பு? நான் பொதுவாக ஏதோ நடைமுறையை சொன்னால் அதை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாகவே எடுத்துக் கொள்ளுகிறீர்களே. நாரதரே, இன்று என் மனம் ஏனோ அமைதி இழந்து தவிக்கிறது. யார் கண்ணிலும் படாமல் மறைத்து வைத்திருந்த ரத்தினத்தை யாரோ வந்து பறித்து செல்வதைப் போல் என் உடலெல்லாம் பதறுகிறது. அமைதி கொள்ளுங்கள் தாயே, அமைதி கொள்ளுங்கள். பூதம் காத்த புதையல் போல் அதை பூட்டி வைத்திருப்பதால் யாருக்கு என்ன பயன்? அது வெளிப்பட்டு வரட்டமே. அதன் சிவந்த ஒளிப்பட்டு நானும் அகந்தை கொண்டவர்கள் முகம் சற்று வெளுக்கட்டமே. நாரதரே, என்ன சொல்லுகிறீர்? அதுதானே, நான் இங்கு எதேச்சியாக எதையோ சொல்ல போக அங்கு நீங்கள் விரும்பாத செயல் ஏதாவது நடந்துவிட பிறகு நாரதன் கலகத்தால் தான் யாவும் நடந்தது என்ற பழி வந்துவிடும். எனக்கு வேண்டாம் தாயே இந்த வீண் பழி. நான் வருகிறேன். நாராயணா, நாராயணா. வாட்போர் யாருக்கு யார் வல்லன் என்பதை நேருக்கு நேர் தீர்மானிக்கும் வீரப்போர். வீரம்தான் வாழ்க்கை, வீரம்தான் வெற்றி. வீரமில்லா வாழ்வில் சாரம் இல்லை. வீரமான
மற்ற யாரையும் ஆண்மகன் என்றே உலகம் ஒப்புக்கொள்வது. விடுப்பது அஸ்திரம், பிடிப்பது சஸ்திரம். அஸ்திரம் சஸ்திரம். என்ன ஆபத்து? ஆபத்தா? நில்லுங்கள், எங்கே ஓடுகிறீர்கள்? ஏதோ ஆபத்து என்றாயே. அதற்காக நீங்கள் ஓடுவதா? நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தானே ஓடி வந்திருக்கிறேன். ஆண் பிள்ளையான நீங்கள் வீரத்தோடு எதிர்த்து நின்று வருபவர்களை வெல்ல வேண்டாமா? வீரம் வீரம் வீரம். பெண்ணே, இவனிடமா உதவி கேட்கிறாய்? வீரம் என்றால் என்ன விலை என்று கேட்பானே. வாளையும் வில்லையும் இப்பொழுதுதான் நேரில் பார்த்திருக்கிறான். இவனா எங்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற போகிறாய்? இருந்திருந்து கோழைகளும் அடைக்கல கேட்டு வந்திருக்கிறாயே, இவனால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? மரியாதையாக வந்து விடு. வீரனை போல் தேகத்தை வைத்துக் கொண்டு கோழையை போல் இப்படி நடுங்குகிறீர்களே. பெண்ணே, அப்படியெல்லாம் நினைக்காது. இப்படி ஒரு சூழ்நிலை இதுவரை எனக்கு வந்ததே இல்லை. அதனால்தான் பயமாக இருக்கிறதா? நீங்கள் ஒரு ஆண் மகன் அல்லவா? உங்கள் உடம்பில் வீர ரத்தம் ஓடவில்லையா? இன்று என்னை காப்பாற்றாவிட்டால் ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற தவறியவன் என்று உலகம் உங்களை பழிக்காதா? ஆமாம் ஆமாம், அதற்கு இடம் தரக்கூடாது. பெண்ணே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அவளை விட்டு விடுங்கள். என்ன சொன்னாய்? அவளை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன், அவ்வளவுதான். விட முடியாது. என்ன சொன்னாய்? மன்னித்து விடுங்கள். நீங்கள் உங்கள் சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்திய நாடகம் இது. மன்னித்து விடுங்கள் பிரபு. என்ன? என்ன? பிறக்கும் பொழுதே நான் அசுர அம்சமாக தோன்றியவனா? லட்சக்கணக்கான அசுரர்கள் எனக்காக காத்திருக்கிறார்களா? இதை என்னால் நம்ப முடியவில்லையே. பிரபு, வீரம் என்ற சொல்லையே இன்று வரை அறியாத தாங்கள் போர்த்திறன் மிகுந்த இவர்களை ஓர் நொடியில் வென்று விட்டீர்களே. எப்படி 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 என்னால் முடிந்தது? அது தங்களிடம் இயற்கையாக உள்ள திறமை, பிறப்போடு வந்த சிறப்பு. உண்மைதான். என் தாய் பூமாதேவி எனக்கு அளித்த வரப்பிரசாதமாகத்தான் இது இருக்க முடியும். இல்லை பிரபு, இல்லை. பெற்ற தாயே தன் பிள்ளையின் தகுதிகளை மறைத்து வைத்த கொடுமை இங்குதான் நடந்திருக்கிறது. என்ன சொன்னாய்? என் தாயை பழித்த உன் நாவை இப்பொழுதே அறுத்து விடுகிறேன். நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் பிரபு, அதோ தங்கள் குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தங்கள் பிறப்பின் ரகசியம் தெரியும். அதனால்தான் தங்கள் தாயின் ஆணைப்படி அசுர வரலாறுகளே உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடமே இதை பற்றி கேளுங்கள். நாங்கள் இங்கு மறைந்து நிற்கிறோம். குருதேவா, வணக்கம். நரகனா, என்னது? என்னை இங்கு வந்து தங்களை தேடிக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். என்ன தேடியா? என்ன செய்தி? செய்தி என்று ஏதுமில்லை. பாதையில் நிறுத்திய பாடத்தில் மீதியை தொடரலாமே என்று வந்தேன்.
பாடமா? எந்த பாடம்? அதுதான் அசுர குலத்தின் வீர வரலாறு. சொல்லுங்கள். அசுரன் என்றே ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பாடம் நான் நடத்தியதே இல்லையே. சோமகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை மறைத்து வைத்தான் என்று. வேதங்களாவது மறைப்பதாவது வேதங்களே கிடையாது. என்ன? இல்லை, வேதங்கள் உண்டு, ஆனால் மறைத்தது கிடையாது. அவன் பாட்டிற்கு ஏதோ மறைத்து வைத்து விட்டான், நான் பாட்டிற்கு ஏதோ உளறி வைத்து விட்டேன், வேறொன்றுமில்லை. ஆனால் உன்னை பற்றித்தான் மறைக்க வேண்டும் என்று உத்தரவு. வேதங்களை பற்றி ஒன்றுமில்லை. சரி, அப்படியானால் அதை விட்டு விடுவோம். விட்டு விடலாமே. முதலில் என்னை விட்டுவிடு. நில்லுங்கள். என்னை பற்றி மறைத்து வைத்ததை சொல்லிவிட்டு செல்லுங்கள். அப்படி எதுவும் நான் சொல்லவில்லையே. இனி எனக்கு வேறு வழியே இல்லை. எதற்கு? குருவை கொன்ற பாவத்திற்கு ஆளாக வேண்டாமே என்று நினைத்தேன். ஆனால் அதை செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். அதனால் நரகாசுரா, என்னை ஒன்றும் செய்து விடாது. இது ஒன்றும் ரகசியம் இல்லை. நீ அசுர அம்சமாக பிறந்தவன். அதனால்தான் அசுரர் வரலாற்றை சொன்னால் அதற்குரிய குணங்கள் உனக்கு வந்துவிடுமே என்று உன் தாயார் தான் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அவ்வளவுதான். அப்படித்தான். அதுதான். நான் போகலாமா? போகலாம். ஆனால் இனிமேல் நான் வரவே மாட்டேன். அதற்குரிய சந்தர்ப்பங்களே வராது. வருகிறேன். பிரபு, இனியும் தங்களுக்கு சந்தேகம் என்றால் இதைவிட சிறந்த ஆதாரம் ஒன்று இருக்கிறது. என்னது? தாங்கள் பிறந்த போதே தங்களோடு சேர்ந்து தோன்றிய வைஷ்ணவாஸ்திரம். வைஷ்ணவாஸ்திரம் இப்படி ஒன்று இருப்பது இதுவரை தங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி ஒரு முறையாவது உங்கள் அன்னையார் உங்களிடம் சொன்னதுண்டா? இல்லை. ஏன் சொல்லவில்லை? அந்த ஆயுதத்தை கையிலேந்து விட்டால் அகிலத்திய வெல்ல புறப்பட்டு விடுவீர்கள். விண்ணவரும் மன்னவரும் தங்கள் கண்பட்ட மாத்திரத்தில் காலில் வந்து விடுவார்கள். இப்படி நீங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் உடன்பிறப்பான அஸ்திரத்தையே உங்களிடமிருந்து மறைத்து வைத்து விட்டார்கள். இப்போது அது எங்கே இருக்கிறது? அக்னி மூலையான தென்கிழக்கு திசையில் உள்ள அடர்ந்த கானகத்தின் ரகசிய மண்டபத்தில். அதனால் தான் அன்னையார் அது ஆபத்தான இடம் என்று கூறி அங்கே போக விடாமல் என்னை தடுத்துக் கொண்டிருந்தார்களா? ஆம் பிரபு. நீங்கள் சொல்லும் அஸ்திரம் மட்டும் அங்கே இருந்து விட்டால் நான் இன்றே உங்களுடன் புறப்படுகிறேன். அன்னையின் பாசத்தை துறந்து என்னையே நம்பியிருக்கும் எண்ணற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்து விடுகிறேன். எதற்காக வாழ்கிறோம் என்று புரியாமல் வீண்காலம் கழித்து வந்த எனக்கு இதுதான் லட்சியம் என்று சுட்டிக்காட்டிய வீரர்களே, இப்போதே சென்ற அந்த அற்புத அஸ்திரத்தை கைப்பற்றுவோம். புறப்படுங்கள்.
தங்கள் குழப்பத்தை பார்த்தால் எங்கே நரகன் தான் அசுரன் என்பதை உணர்ந்து விட்டானோ என்று சந்தேகமாக இருந்தது. நல்ல வேளை வைஷ்ணவாஸ்திரத்தை இன்னும் என் மைந்தன் பார்க்கவில்லை. இதை அவன் கருத்தில் எடுத்து விட்டால் அடுத்த கணமே அசுரத்தன்மை அவனை பற்றிக் கொள்ளும். பிறகு நான் விரும்பினாலும் அவனை அதிலிருந்து மீட்கவே முடியாது. இது அவன் கையில் கிடைக்கவே கூடாது. இதைவிட பாதுகாப்பான ஒரு இடத்தில் மறைத்து வைக்க வேண்டும். காலம் கடந்து விட்டது தாயே. தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டான் நரகாசுரன். மகனே, நரகன் என்ற இனிய பெயர் இருக்கு, ஏன் புதிதாக எதையோ இணைக்கிறாய்? இணைப்பு புதிதல்ல தாயே. அதனை பிரித்து வைத்து அவனது உடன்பிறப்பான ஆயுதத்தை மறைத்து வைத்து மகனை செயலற்றவன் ஆக்கி விட்டீர்களே, அதுதான் புதிது. என்ன சொல்கிறாய்? எதை மறைத்தேன், எதை பிரித்தேன்? ஏனம்மா இப்படி தடுமாறுகிறீர்கள்? நரகாசுரன் என்பதில் உள்ள அசுரன் என்ற பதத்தையே பிரித்து நரகன் என்று ஆக்கிவிட்டீர்களே. நரகன் அது என்னம்மா, அது உப்பு சப்புலாத பெயர். நரகாசுரன் என்று சொல்லி பாருங்கள். என்ன கம்பீரம், எவ்வளவு பிரமிப்பு! பெயரை கேட்டவுடனே பயங்கரம் தட்டவில்லை? வேண்டாம் மகனே, வேண்டாம். பூமாதேவியின் மகன் பயங்கர அசுரனாக மாற வேண்டாம். அசுரன் அதில் என்னம்மா அவ்வளவு கேவலம்? 1000 ஆண்டுகளாக அடக்கப்பட்டவர்கள் என்பதனாலா? அமரர் புரிந்த கொடுமையினால் உரிமைகளை இழந்து புகலிடம் தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் என்பதனாலா? மைந்தா, எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. பாதுகாத்து வைத்திருக்கும் அஸ்திரத்தை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அஸ்திரமா? அது என்ன? போதும் அம்மா உங்கள் போலி நாடகம். கண் முன்னே வைத்துக் கொண்டே இல்லை என்று பொய் சொல்கிறீர்களே, உங்கள் கையாலே அதை என்னிடம் தந்து விடுங்கள். வேண்டாம் மகனே,
கொடுங்கள். அதே சிரிப்பு, நீ பிறந்த போது கேட்ட அதே சிரிப்பு. ஓ, இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்து விட்டதா? இனி இந்த சிரிப்பு அகிலத்தை ஆளும், ககனத்தில் பாயும், 14 லோகங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். கேட்டு ரசித்துக் கொண்டே இருங்கள். வருகிறேன். குருதேவா, குருதேவா, ஆஸ்தி வழங்குங்கள் குருதேவா. நரகாசுரா, அசுரகுலத்தை வாழ வைக்க வந்த அற்புத வீரனே, மாபெரும் சாதனைகள் செய்த அசுரகுலம் இன்று ஓடி ஒளிவதற்கு கூட இடமின்றி தவிக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு அசுர சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. வைஷ்ணவாஸ்திரத்தின் பெருமையை வையகம் எங்கும் நிலைநிறுத்து. தங்கள் ஆணையை இப்பொழுது நிறைவேற்றுகிறேன் குருதேவா. பிரபு, அன்னையாருக்கு என் வெற்றி செய்தி அனுப்பி வைத்தீர்களா? அது வரவேற்பு விழாவில் முதலில் என் அன்னையார் தான் எனக்கு வாழ்த்துரைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1000 பேர் வாழ்த்துரைத்தாலும் தாயிடம் பெறும் ஆசைக்கு அது ஈடாகுமா? ராஜ மரியாதையோடு சென்று என் தாயை அழைத்து வாருங்கள். அம்மா, வந்து விட்டீர்களா? பூமி முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு பூலகத்தை வென்ற என் வீரமைந்தனை பற்றி தெரியாமல் இருக்குமா? உன் வெற்றிக்கு வாழ்த்துரைக்கத்தான் நான் ஓடோடி வந்தேன். ஆசீர்வதிங்கள் அம்மா. உனது வெற்றி நிலைத்து நிற்கட்டும். பூமி எங்கும் உனது புகழ் பரவட்டும். அம்மா, என்னோட சபைக்கு வந்து முடிசூட்டு விழாவிலும் பங்கு கொண்டால் அவசியம் இல்லை மைந்தா. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு அடி நிலமும் என் மேனியின் அங்கங்கள். அதனால்தான் பூதேவி சாட்சியாக சொல்கிறேன் என்று பூமியில் வாழும் மாந்தர்கள் ஆணையிடுகிறார்கள். நீ எங்கிருந்தாலும் நானும் அங்கிருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். நான் வருகிறேன். பிரபு, தங்கள் தாயார் இதற்கெல்லாம் தடையாக இருப்பார்களோ என்று அஞ்சினோம். அன்னையின் உள்ளம் எப்படிப்பட்டது என்று ஒரு மைந்தனுக்குத்தான் புரியும். அப்படி அவளை புரிந்து கொள்ளாமல் அவமதித்தான் என்றால் அவன் மகன் அல்ல, போன ஜென்மத்தில் பட்ட கடன். பொருத்தமாக சொன்னீர்கள் பிரபு. அன்னை பூமி என்று சொல்வார்கள். தங்களுக்கோ அன்னையே பூமியாக இருக்கும் போது யார் தங்களை வெல்ல முடியும்? அவரே வந்து ஆசி வழங்கியவன் பூலக சக்கரவர்த்தியாக தாங்கள் முடிசூட்டிக் கொள்வதை எவர் தடுக்க முடியும்? வாருங்கள். தேவி, சுவாமி,
நெடுநாட்களுக்கு பின் அடியாளுக்கு தரிசனம் தர மனம் கனிந்ததா? அருள் புரியுங்கள். தேவி, இந்த அண்டங்கள் அனைத்தும் விஸ்வரூபியான என் மேனியின் அங்கங்கள். நீ எங்கிருந்தாலும் நானும் அங்கு இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். இருந்தாலும் இன்று உன் முகத்தில் தன்னை மீறிய மகிழ்ச்சி பொங்குகிறதே, அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அதுவா? அது நம் மைந்த நரகாசுரன் பூவுலகத்தை வென்று விட்டான். ஓ, அப்படியானால் நீயும் சென்று அவனுக்கு ஆசி வழங்கி இருக்க வேண்டுமே. வழங்காமல் இருக்க முடியுமா? நானே நேரில் சென்று வாழ்த்துரைத்து விட்டு வந்தேன். அதுதான் சரி. அடுத்த யுத்தம் யார் மீது? சுவாமி. ஏன்? மண்ணுலகை வென்றவன் அத்தோடு திருப்தி அடைந்து விடுவானா? விண்ணுலகிலும் வீரபவனி வர விரும்ப மாட்டானா? இல்லை இல்லை, என் மகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாய்? வைஷ்ணவாஸ்திரம் அவன் கையில் கிடைக்கும்படி விடமாட்டேன் என்று கூறினாய். அவன் வந்து கேட்டதும் தன் கையாலேயே தந்து விட்டாயே. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் பெற்ற ஒரே மைந்தன் என்னை விட்டு சென்றுவிட என்னிடமே அனுமதி கேட்பது போல் அந்த அஸ்திரத்தை கேட்டதும் என் மனம் திடுக்கிடத்தான் செய்தது. ஆனால் அதை தர மறுத்து அவனை இங்கே பிடித்து வைக்க முயன்றால் அதுவே அவன் என்னை வெறுக்க காரணமாக அமைந்து விடுமே. அதிகமாக முறுக்கப்பட்ட கயிறு தெரித்து விழுவதைப் போல் தாய் என்ற உறவையே முறித்துக் கொண்டு சென்று விடுவானே. பின்னர் அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்க்கும் உரிமையை கூட இழந்து விடுவேனே. அதனால்தான் வேறு வழியின்றி அந்த அஸ்திரத்தை அவனிடத்தில் தந்து விட்டேன். அதுதான் போகட்டும். அவன் யார் மீதும் போர் என்று புறப்பட்டு விடக்கூடாது என்று ஆசைப்பட்டான். ஆனால் போரில் வெற்றியடைந்ததற்காக வாழ்த்துரைத்து விட்டு வந்திருக்கிறாயே. பெற்ற மகனின் வெற்றியை கண்டு மகிழாதவள் ஒரு தாயாக இருக்க முடியுமா? பூமாதேவியின் மகனுக்கு இந்த பூமியில் ஒரு சாம்ராஜ்யம் இருப்பது தவறாகுமா? உலக அனுபவமே இல்லாமல் ஒதுங்கி கிடந்த நம் மகன் இன்று உலகம் முழுவதையும் வென்று உங்களுக்குரிய பரிபாலனத்தை ஏற்று தந்தைக்கு தகுந்த பிள்ளை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் சொல்கிறேன், இது பூவுலக பரிபாலனத்தோடு நிற்காது, வானுலகம் வரை வந்துவிடும் என்று. நிச்சயம் அப்படி நடக்காது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அமரலோகத்தின் மீது படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சுக்கிராச்சாரியார் அதை உருவாக்கி விடுவாரே. உடலம் சடலமாக விழுந்தால் கூட உயிர் கொடுத்து எழுப்பும் சஞ்சீவினி வித்தை கற்றவராயிற்றே அவர். அசுர குலத்துக்கே சஞ்சீவியாக சர்வ சக்தி படைத்த மாவீரனாக உன் மைந்தன் கிடைத்திருக்கும் போது சும்மா இருப்பாரா? அவர் அவன் தலையில் மணிமகுடம் மட்டும் சூட்டப் போவதில்லை, அமரர் மீது பகை என்ற பாரத்தையும் சேர்த்துத்தான் சுமத்தப் போகிறார். அதன் விளைவு என்ன என்பதை நீயே தெரிந்து கொள். அசுர குலத்தின் பெருமை மிக்க வீரர்களே, உலகம் முழுவதையும் உங்களுக்கு சொந்தமாக்கி விட்டேன். மறைந்து வாழ கூட இடமில்லை என்று வருந்திய நீங்கள் இனி உலகம் எங்கும் சுற்றி வெற்றி உலாவாருங்கள். என்னை நான் அறியும்படி செய்த அயக்ரீவனை அசுர சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியாக நியமிக்கிறேன். வீரத்தின் வடிவமான முராசுரனை அசுரசேனையின் சேனாதிபதியாக நியமிக்கிறேன். என்றும் என்னை தொடர்ந்து வரும் பஞ்சகனை எப்பொழுதும் என்னுடன் இருக்கும் மெய்க்காப்பாளனாக நியமிக்கிறேன். நான் பெற்ற வெற்றிகள் புகழ் அனைத்தையும் என் குருநாதரின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். பிரபு, இனி இந்த பிராக் ஜோதிஷபுரம் அகிலம் முழுவதற்கும் தலைநகராக விளங்கும். இனிமேல் எதிரிகள் தங்கள் பெயரை கேட்டாலே நடுங்குவார்கள். அப்படி சொல்லுங்கள். அங்கம், வங்கம், கலிங்கம், காந்தாரம் அத்தனை பேரும் மொத்தமாக சேர்ந்து வந்தார்களே, என்னவாயிற்று? இத்தனை நொடி கூட எதிர்த்து நிற்க முடியவில்லை. மாளவம், சாலுவும் இரண்டும் சீறிக்கொண்டு வந்தன. நம்மை பார்த்த மாத்திரத்திலேயே அடிபணிந்து விட்டன. பிந்தம் வியப்படைந்தது, விதர்ப்பம் சிதறி ஓடியது, கூர்ஜரம் குழம்பியது, காம்போச்சம் கதிகலங்கியது. அப்புறம் என்ன, 56 தேசத்து அரசர்களும் இந்த அசுரகுலத்தின் அடிமைகள்.
தாங்கள் மட்டும் மௌனம் சாதிப்பதின் காரணம் என்ன? அண்டங்களையே அடக்கி ஆளும் ஆற்றல் பெற்ற அசுரர்கள் கேவலம் மண்ணுலகை வென்றதற்காக இப்படி மகிழ்ந்து போய்விட்டீர்களே என்பதற்காகத்தான். குருதேவா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அமரர்கள் யாவரையும் தங்கள் அடிமைகளாக்கி அசுரகுலத்தின் காவலில் நின்று ஏவல் புரியும்படி செய்தான் கயமுகாசுரன். தனது ஆங்கார ஒலியிலேயே திசை காவலர்கள் அத்தனை பேரையும் திசையே தெரியாமல் ஓடி ஒளிந்து மறைந்து வாழும்படி செய்தான் மகிஷாசூரன். சூரியனை சிறைபிடித்த பானுகோபனை மகனாக பெற்று வான் சுமந்த தேவர்களை எல்லாம் மீன் சுமந்து தெரிய வைத்தான் சூரபத்மன். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த அசுர குல தோன்றலான நீ உன் முன்னால் நிற்கக்கூட தகுதியற்ற சின்னஞ்சிறு மன்னர்களை வென்றதில் என்ன பெருமை இருக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் குருதேவா. அசுரகுலத்தை அழித்து விட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கும் கொடியவர்களை, உங்கள் குலத்து முன்னவர்களை எல்லாம் வஞ்சனையால் வென்ற கயவர்களை அல்லவா நீ வெல்ல வேண்டும். அசுரகுலத்தின் பிதா மகரான ராகுவை அறுபட்ட சிரத்தோடு உறவ விட்ட அந்த அமரர்களை அல்லவா நீ பழி வாங்க வேண்டும். குருதேவா, தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும்படி சொல்லுகிறேன் கேள். அமரரும் அசுரரும் சேர்ந்து அமுதம் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அதன் கயிறாக பயன்பட்ட நாகத்தின் தலைப்பக்கம் நின்ற அசுரர்கள் அதன் ஆல கால விஷத்தால் தேகம் கருத்தார்கள். ஆனால் வாளை பிடித்து நின்ற தேவர்களுக்கு மட்டும் அமுதம் தந்துவிட்டு அசுரர்களை ஏமாற்ற நினைத்தான் அந்த திருமால். என்ன, விஷத்தால் தங்கள் நிறத்தையே இழந்தவர்களுக்கு அதில் பங்கில்லையா? இல்லை நரகாசுரா, இல்லை. வேடதாரி மாயவன் மோகின ரூபம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமுதம் தந்து கொண்டு வந்தான். சூழ்ச்சியை புரிந்து கொண்ட ராகு சூரிய சந்திரர்களுக்கு நடுவே வேறு வடிவம் எடுத்து அமர்ந்து வாங்கி உண்டு விட்டார். அருகில் இருந்த இருவரும் காட்டிக் கொடுக்க திருமால் தன் கையில் இருந்த கரண்டியால் கழுத்தை வெட்ட ராகு தலை வேறு உடல் வேறாகிவிட்டார். கொடுமை, கொடுமை. நம்ப வைத்து கழுத்தறுத்தல் என்ற பழமொழி அன்றிலிருந்து தான் உருவானது போலும். குருதேவா, இதெல்லாம் உண்மைதானா? இன்னும் சந்தேகமா? ஒரு கண்ணை இழந்து நிற்கும் என்னை பார். வாமனனாக வந்து அசுரகுலத்தின் மாமன்னன் மாபலியை வஞ்சிக்க நினைத்தான் திருமால் என்பதற்காக தாரை வார்த்து கொடுக்கும் நீரை தடுக்க முயன்றேன். வண்டுரூபம் எடுத்த என் கண்ணையே குத்தி குருடாக்கி விட்டான் அந்த திருமால். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பூமியை வென்றதே போதும் என்று மகிழ்ந்தேனே. குருதேவா, என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள். இனி எதற்கு எதிரிகளே இல்லை என்று எக்காலம் புரியும் தேவர்களை எக்காலமும் நீங்கள் அசுரர்களின் அடிமைகள் என்று ஆக்க வேண்டும். அசுரர்கள் விண்ணுக்கு உயர வேண்டும், அமரர்கள் மண்ணுக்கு தாழ வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டும். தங்கள் கட்டளையை இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன் குருதேவா. உடலற்று போனதால் நிலையற்று திரிந்து கொண்டிருக்கும் எங்கள் பிதாமகர்க்கும், கண்ணை இழந்ததை எண்ணி எண்ணி குமுறிக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் அமைதியை ஏற்படுத்திய பிறகுதான் நான் உறங்குவேன். காலமெல்லாம் அந்த திருமாலை துதித்துக் கொண்டிருந்தது போதும். இன்றே அந்த நாராயணன் மேல் போர் தொடுத்து. அவசியமில்லை நரகாசுரா. முதலில் ஆணவம் பிடித்த அந்த தேவர் தலைவனை அடக்க வேண்டும். அதுவும் சரிதான். எவருக்காக அந்த திருமால் இப்படியெல்லாம் வேடம் போட்டானோ அவர்களை காப்பாற்ற அவன் வரட்டும். அவனை காப்பாற்ற யாருமே இல்லாமல் செய்து விடுகிறேன். முராசுரா, போர்ப்பறை முழங்கட்டும், படைகள் திரளட்டும். நிர்தர்கோன் பெரும்படை வந்ததென்று அமரலோகமே அலறி துடிக்கட்டும். புறப்படுங்கள் போர் முனை நோக்கி. வாயு, வருணன், அக்னி, நிருதி, அட்டதிசை காவலர்களும்
புயலிலகப்பட்ட மரங்களைப் போல் வரிசையாக வந்து விழுந்து விட்டார்கள். வரிசைகளோடு வந்து பணிந்து விட்டார்கள். இனி எஞ்சி இருப்பது அந்த இந்திரன் மட்டும்தான். அமரர் தலைவனை அமராவதியிலே சென்று சிறைப்பிடிப்போம். புறப்படுங்கள். அடே நரகாசுரா, உங்கள் அசுர குலம் பட்ட பாட்டை அதற்குள் மறந்து விட்டீர்களா? வானுலகத்தில் காலடி வைக்கும் எண்ணமே வராதபடி உங்களை விரட்டி அடிக்கிறேன் பா. தேவேந்திரா, இது நாள் வரையில் நீ எங்களுக்கு இழைத்த எல்லா கொடுமைகளுக்கும் இன்றோடு வஞ்சம் தீர்த்து விடுகிறேன். வானுலகிலேயே வாழ இடமில்லாமல் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன் பார். எங்களை காப்பாற்றுங்கள். யார்? வருணதேவன் வாயுதேவனா? ஆம் தாய், அங்கே பிடித்த ஓட்டம் இங்கேதான் வந்து நிற்கிறோம். ஏன், என்ன நடந்தது? அசுர பயம் தீர்ந்தது என்று அமைதியாக இருந்தோம். பயங்கர சக்தியுடன் மீண்டும் அது புறப்பட்டு விட்டது. அதற்கு இங்கு வந்து என்ன பயன்? உங்கள் தலைவன் தேவேந்திரனும் அல்லவா தஞ்சம் புக வேண்டும்? இந்திரன் வஜ்ராயுதம் ஏந்தி புறப்பட்டாரே, இப்போது எப்படி திரும்பி வருவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாரே. அஞ்சாதீர்கள், விஸ்வரூபியான விஷ்ணுமூர்த்தி உங்களை காப்பாற்றுவார். அந்த விஷ்ணுமூர்த்தியின் வைஷ்ணவாஸ்திரத்தையே ஏந்தி கொண்டு எங்களை எதிர்க்க ஒருவன் வந்து விட்டானே, அவனை என்ன செய்ய முடியும் தாயே? வைஷ்ணவாஸ்திரம்? நீங்கள் யாரை பற்றி சொல்லுகிறீர்கள்? இன்னுமா தாயே புரியவில்லை? தங்கள் குமாரன் நரகாசுரன் தான் தேவர்கள் மேல் போர் தொடுத்திருக்கின்றான். என்ன? நான் யுத்தம் செய்து தோற்றுவிட்டேன். நான் யுத்தமே வேண்டாம் என்று அவர் காலிலே விழுந்து கெட்டியாக பிடித்துக் கொண்டு விட்டேன். இப்போது இந்திரன் தலைமையில் மற்றுமுள்ள திசை காவலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரம் அது நீடித்தால் இந்திராதி தேவர்கள் வைஷ்ணவாஸ்திரத்துக்கு பலியாகி விடுவார்கள். இல்லை இல்லை, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் சுவாமியால் காப்பாற்றப்பட்ட உங்களுக்கு என் மகனால் ஆபத்து ஏற்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். புறப்படுங்கள்.